finished. Finished. அன்னைக்கு ஜெபிச்சிங்க ஐயா. நீங்க ஜெபிக்கும் போது அப்ப நன்றி சொல்லிருந்தேன். ஆண்டவரே நன்றி 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 ஏசப்பா நன்றி 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 சொல்லி சேர்ந்தேன் நான். அதுக்கு பிறகுதான் நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போனேன். போன பிறகு எல்லாம் ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மலா இருக்கு. அப்ப நானே கேட்க திருப்பி நான் வரணுமா 3 மாசம் கழிச்சு? இல்ல வேணாம். ஆமாங்க ஐயா, சுகர் வந்துச்சு. ஆனா இப்ப சுகர் ஒரு 2-3 மாசத்துக்கு நான் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும் நான் மாத்திரை எடுக்க போறது இல்ல. நீங்க ஜெபிச்சிங்க, உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் ஜெபிச்சிங்க. அதே மாதிரி ஐயா இந்த இன்னொரு பொண்ணுக்கு உடம்பெல்லாம் தழும்பா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல ஐயா, அவளுக்கு அலர்ஜி மாதிரி தரும்பி. அது 2 வாட்டி அதுக்கும் நீங்க ஜெபம் பண்ணீங்க, என்ன பூச சொன்னீங்க, அதே மாதிரி பூசி அவள் நல்லா ஆயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது பாலாக் பீலேயாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றான். பிரியமானவர்களே, எதிரி ஆட்டத்தை துவக்கலாம், எல்சடாய் தான் அதை முடிப்பார். பாருங்கள் பிரியமானவர்களே, பாலாக் பேரம் பேசி பீலேயாமை அழைத்து வந்தான். எதற்கு? இஸ்ரவேலரை சபிப்பதற்கு. ஆனால் 2 முறையும் தேவன் இடைப்பட்டு அவனை ஆசீர்வதிக்க வைத்து விட்டார். தேவன் சபிக்க வந்த பீலேயாமை அவன் வாயை அடைத்து அவனை அமைதியாக்கி அனுப்பவில்லை. சபிக்க வந்த அதே வாயை தொட்டு, வந்தது வந்துவிட்டாய், வந்த நீ என் ஜனங்களை ஆசீர்வதித்து விட்டு போ என்று கூறி சாபமாகவே வந்த அவன் வார்த்தையையே ஆசீர்வாதமாகவே மாற்றிவிட்டார். இப்பொழுது பாலாக்கின் பிரச்சனை, ஏண்டா இவனை அழைத்து வந்தோம், நம்ம பஸ்ஸிற்கு காசு போட்டு அழைத்து வந்தால் இவன் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறானே என்று அவன் அல்லோலப்பட ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, கடைசியில் பாலாக் பீலேயாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றான். ஆனால் பீலேயாம் விடவில்லை. அதற்கு பீலேயாம் பாலாகை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான். ஆட்டத்தை பாலாக் துவங்கினான். ஆனால் அவனால் முடிக்க முடியவில்லை. தேவன் அவனை முடிக்க விடவில்லை. கடைசியில் தேவனே அதை நன்மையாய் முடித்தார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக எந்த ஆட்டத்தை உங்கள் எதிரிகள் துவக்கினாலும் அதை தேவன் நன்மையாக்கி உங்கள் மீது ஆசீர்வாத மழையாய் வருஷிக்க பண்ணுவார் என்பதுதான் இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும் நல் வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, போதும் நான் விலகிக் கொள்ளுகிறேன் என்று எதிரி சொன்னாலும் உங்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கும் வரை விடமாட்டார். நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, எத்தனை நல்ல தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த தேவன், நான் பேசுகிற, நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை நல்ல தேவன், எவ்வளவு அற்புதமான ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. எல்சடாயின் பிள்ளைகளோடு எதிரிகள் விளையாடுவது எப்படி? அது லிவியதனை தூண்டிலில் பிடிக்க முயற்சிப்பது போல. பிரியமானவர்களே, யோபு 41:8-9 வசனங்களை வாசிக்கிற பொழுது,
அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவா? நிச்சயமாய் பிரியமானவர்களே, எல்சடாயின் பிள்ளைகளோடு எதிரிகள் விளையாடுவது எப்படி? அது லிவியதானை தூண்டிலில் பிடிக்க முயற்சிப்பது. இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, என் தேவன் உங்களை பராக்கிரமசாலியாக அவர் மாற்றுவார். உங்களை பலனுள்ள தம்முடைய பிள்ளைகளாக அவர் உருவாக்குவார். நிச்சயமாகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னான், பராக்கிரமசாலியே, உங்கள் நினைவு வேறு, என் தேவனுடைய நினைவு வேறு. உங்கள் சத்துருக்களை உங்கள் முன்னின்று துரத்துவது நிச்சயம். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். எந்த தூக்கு மரத்தை ஆமான் ஏற்பாடு செய்தானோ, மொர்தெகாய்க்கு விரோதமாக, தேவ மனுஷனுக்கு விரோதமாக அவன் செய்த அதே தூக்கு மேடையிலே என் தேவனை அவனை தூக்கி போடும்படி செய்தார். ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். உங்கள் எதிரிகளை கூட என் ஆண்டவர் விடாமல் அவர்கள் வாயினாலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி செய்வாராம். உங்களுக்கு அவர்கள் செய்ய தீங்கை அவர்கள் கையினாலே நன்மையாக மாற்றி தருவார். நிச்சயமாக என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் தேவன். உங்கள் மேல் வரும் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம். உங்கள் மேல் வரும் ஆக்கினையை அவர் சுமந்து தீர்த்தாராம். உங்களுக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாராம். உங்கள் மேல் வரவேண்டிய வியாதியை அவர் சுமந்து தீர்த்தார். உங்கள் மேல் வரவேண்டிய மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கினார். சகலவற்றையும் செய்து முடித்த நம் ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாக இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். நீங்கள் ஆராதிக்கும் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, அவர்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எவ்வளவுதான் சூழ்ச்சிகளை அவர்கள் செய்தாலும், அவர்கள் தந்திரங்களை கொண்டு வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்தாலும், என்ன செய்தாலும் அது பலிக்காது. கண்ணிகள் அறுபட்டு போகும். அவர்கள் தந்திரத்திலே அவர்களையே பிடிப்பாராம். உங்களுக்கு முன்பதாக அவர்கள் இடறி விழுவார்கள். அவர்களுக்குள்ளே சத்துருக்கள் அவர்களுக்குள்ளே அடித்து கொண்டு அவர்கள் விழுந்து போவார்களாம். நிச்சயமாகவே கலக்கத்தை உண்டாக்குவார். காரணம், நீங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் உயிருள்ள தேவன். அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர். நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவது அதி நிச்சயம். இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் என் தேவ ஆவியானவர் பேசுவாராக. விழுந்து போனவன், தள்ளப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் ஒருபோதும் உங்களிடத்தில் வர முடியாது. நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை விசேஷித்த விதமாக என் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய சொந்த இரத்தத்தினால உங்களை அவர் வாங்கி இருக்கிறார். விலை உயர்ந்த இரத்தத்தை கொடுத்து, பரிசுத்தமுள்ள இரத்தத்தை கொடுத்து, நிச்சயமாகவே இரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு எடுத்திருப்பார் என்று சொன்னார். எப்படி அவர் உங்களை கைவிடுவார்? எப்படி சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளும்படி செய்வார்? நிச்சயமாகவே ஒருபோதும் அது நடக்காது. என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். உங்களுக்கு நன்மைதான் செய்வார் என்பதை நம்புங்கள். நிச்சயமாகவே என் இரட்சகர் உங்களை விடுவிப்பது அதி நிச்சயம். உங்கள் போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, அதிகாலையில் உம்மை தேடுகிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய மகிமையும் இந்த நேரத்தில் அவர்கள் அனுபவிக்கட்டும் சுவாமி. எஸ்டர்டே எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தரே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அவர் நீர் சர்வத்துக்கும் தேவன். நீர் மகா பெரியவர், மகா பலமுள்ள தேவன். ராஜாக்களுக்கெல்லாம் நீர் ஆண்டவர். என்னை ஆட்கொண்ட தேவன். நான் சேவிக்கும் என் உன்னதமான தேவன் நீர். என் இரட்சகர் அப்பா, என் மீட்பர். என் மீட்பர் உயிரோடு உண்டு. என் மீட்பர் உயிரோடு உண்டு. நான் ஆராதிக்கும் தேவன்
மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். அவர் பரலோகத்தின் தேவன், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் ஆண்டவர். தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து அவர் வெளிப்படுகிறவராம். பூமிக்கெல்லாம் அவர் தேவனாக இருக்கிறார். சர்வலோகத்துக்கும் நீரே தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் நீரே அதிகாரி. மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் நீர் தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை கிரயத்துக்கு நீர் வாங்கி கொண்டீர். எங்களை கிரயத்துக்கு இரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீர். பரிசுத்தமுள்ள உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் இந்த மகிமையின் ராஜாவை யாரெல்லாம் உயர்த்துகிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ, நம்பிக்கையோடு இந்த தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது என் தேவன் அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீர். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவீர். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவீரப்பா. எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, எங்கள் மகத்துவம் உள்ள தெய்வமே, வல்லமையுள்ளவர், பயங்கரமான தேவன், என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். சொல்லி பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எங்கே? உன் இருதயத்துக்குள்ள, உன் வீட்டுக்குள், உன் பிள்ளைகளுக்குள்ள, உன் பெற்றோருக்குள்ள, உன் பலவீனமான சரீரத்துக்குள்ள, உன்னோடு போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் நடுவிலே அவர் உட்பிரவேசிப்பார். சத்துருக்களை அழித்து போடுவார். உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர். பூமியின் மேதெங்கும் அவர் மகத்துவமான தேவனம், மகத்துவம் உள்ளவர், ராஜரீகம் பண்ணும் என் ஆண்டவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆகாய மண்டலத்தில் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அவர் அஞ்சப்படத்தக்கவராம். மகத்துவத்தை அவர் அணிந்து கொண்டிருக்கிறவர், பராக்கிரமத்தை கச்சையாய் கட்டி கொண்டிருக்கிறவர், பூச்சக்கரத்தை அசையாதபடி நிலை நிற்க வைக்கிறவராம். கேருபீன்கள் மத்தியில அவர் வீற்றிருக்கிறவர். சியோனில் அவரே பெரியவர், எல்லா ஜனங்களிலும் உயர்ந்தவர் அவர். வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிற நம் தேவன் அவர். சர்வத்தையும் ஆளும் ராஜரீகம் பண்ணுகிறவர். மிகவும் பெரியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதிக்கும் இந்த இயேசு மிக பெரியவர். இந்த தேவன் சர்வ வல்லவர். அவரை உயர்த்துங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே தேவ பிரசனமும் தேவ மகிமையும் இந்த கால வேளையிலே உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் அது தொடும். ஏனென்றால் நீங்கள் தான் வெளிச்சம். இந்த சத்தத்தை கேட்கிற என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்கள் வெளிச்சத்தின் அண்டை வருகிற ஒவ்வொருவரையும் அந்த வெளிச்சம் பற்றி பிடிக்கும். நிச்சயமாகவே உங்களுக்குள் காணக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு செல்லும். அது உங்கள் அருகில் இருக்கிறவர்களையும் பற்றி பிடிக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் தேவன் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அவரை புகழ்ந்து பாடுங்கள். அவர் மிகவும் புகழப்படத்தக்கவர். ஆராய்ந்து முடியாத மகத்துவம் உள்ள தேவன் அவர். மன உருக்கத்திலும் அவர் சிறந்தவர். மனதுருகி அற்புதங்களை செய்கிறவரா. உங்களுக்கு அவர் அதிசயத்தை செய்வார், அற்புதங்களை செய்வார். நன்றியப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபையும் மகத்துவம் நிறைந்தவரே, உன்னதமானவரே, உமக்கு நன்றி. மகிமை உம்முடையது, மாட்சிமை உம்முடையது, ஜெயம் உம்முடையது. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். ராஜ்யம் உம்முடையது. ஐஸ்வர்யம் உம்மாலே தான் வருகிறது, கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிற எங்கள் அன்பு தெய்வமே, நீர் ஒருவரே தேவன். உண்மையே நோக்கி பார்க்கிறோம். சாவாமை உள்ளவரப்பா. நீங்க சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவர், ஆகாய மண்டலத்திலே நிகரில்லாதவர் நீர். சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நிற்க செய்தவர், வானத்துக்கு ஏறினவர், பூமியின் மீதெங்கும் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவர். திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிற என் ஆண்டவர், ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவராம். மேகங்களை தமது ரதமாக மாற்றுகிறவர், காற்றினுடைய செட்டைகளின் மேல் நீர் செல்லுகிறவர் அப்பா. நீதியின் சூரியன், உம்மை நான் புகழ்ந்து கொண்டே இருக்கட்டும். நமராஜேசப்பா, 1000 நாவுகள் போதாது உம்மை உயர்த்துவதற்கு. என்னோடு இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துகிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பாக்கியம் உள்ளவர்கள். நான் விசுவாசிக்கிறேன். என் ராஜாதி ராஜா, என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கும் என் தேவன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பூர்வ காலம் முதல் நீரே எங்களுடைய ராஜா. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் கர்த்தர் நீர், மகாதேவன், மகாராஜன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சதா காலங்களிலும் அரசாளுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. யசூரனுக்கே ராஜா நீர், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜன் நீர். உன்னதமானவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு நிகரானவர் யார்? உன்னதமாகிய தேவன், இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும். உம்மிடத்துல அப்பா வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் நீ சம்பூர்ணமாய் அள்ளி கொடுக்கும் தேவனாக இந்த காலை வேளையில விளங்குவீராக அப்பா. தொடர்ந்து
இந்த ஜெபத்தை நித்தமும் கேட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஒருவரையும் கைவிடாத என் ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே, உங்க ஜீவனை கொடுத்து நீர் எங்களை மீட்டெடுத்து இருக்கிறீர். நிச்சயமாகவே எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் தேவாதி தேவன் அப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. எங்களை நித்தமும் வழி நடத்துகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. அவர் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அவர் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றாராம். இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் செல்லுவீர், காரியங்களை வாய்க்க பண்ணுவீர், சூழ்நிலைகளை மாற்றுவீர், சத்துருக்களை முன்னின்று விலக்குவீர் அப்பா. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலாம்னவைகளை சுவையாக்குவேன், கரடு முரடானவைகளை சமமாக்குவேன் சொன்னீங்க சுவாமி. ராஜா, நீர் எங்கள் கண்மலை, உம்முடைய கிரியை உத்தமமானது, உம்முடைய வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். நீர் நீதியும் செம்மையுமானவைகளை செய்கிற எங்கள் ஆண்டவர் அப்பா. இயேசுவே, நீங்க சொன்னீங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நீரே அந்த வழி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆகவே இந்த காலை வேளையிலும் அப்பா, உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம், உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறவர். பிள்ளைகளுக்கு தங்கள் வழிகளை நீர் போதிப்பீராக சுவாமி. அமராஜா சபா, சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுப்பீராக. திக்கற்றவன் அநாதைகளின் விதவைகளை கைவிடாத என் ஆண்டவர் அப்பா. நீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னேன். எங்கள் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் அவன் வளருவான். ஹல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்களாம். நன்றி ஆண்டவரே சபா. இப்பொழுதும் சுவாமி, இதை கேட்டு உங்களுடைய பிரசன்னத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற, உங்க மேல் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணட்டும். பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும் இருள் விலகட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படட்டும், தடைகள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிசாசானவன் வைத்திருக்கும் அத்தனை கண்ணிகளும் அறுபட்டு போகட்டும். நிச்சயமாகவே இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக என் ஆண்டவனை செயல்படுத்துவேன். பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், பிசாசுகள் விலகி ஓடும், அசுத்தாவிகள் நடுங்கும். காரணம், இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் நீதியின் சூரியன் உதிக்கும், மகிமை பிரகாசிக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் இதை கேட்கிற ஒவ்வொருவரும், என் தேவன் அப்பா, உடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டீர். வியாதியின் பலவீனத்தில் காணக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் என் கிறிஸ்து இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். எப்படிப்பட்ட வியாதிகளும் இந்த காலை வேளையில உன்னதமான இந்த தேவனை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு இருதயத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது அப்பா, சரீரத்தில் பலன் உண்டாகும், வியாதி மறையும். இயேசுவின் நாமத்தில நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு, அவருடைய நாமத்தின் மேலுள்ள அதிகாரத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். நிச்சயமாகவே இப்பொழுதே அற்புத சுகம். இதை கேட்கிற உங்கள் மேல என் தேவ ஆவியானவர் அவர் அசைவாடுவார், உங்களை சுகப்படுத்துவார். அவருடைய வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ, அவருடைய நாமம் எங்கே மகிமைப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும் தேவன் இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. தள்ளாடுகிற முழங்கால்களை என் கிறிஸ்து இயேசுதாமே அப்பா நீர் நிலப்படுத்துவீராக சுவாமி, திடப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணும் என் ஆண்டவர் அப்பா. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுப்பீராக சுவாமி. இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது விலகி போகட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும். இரத்தத்தில் காணக்கூடிய இரத்த புற்றுநோய் முற்றிலுமாக விலகட்டும் அப்பா. உங்க ரத்தம் பிள்ளைகளின் ரத்தத்தோடு ரத்தமாக கலக்கப்படட்டும். உங்க ஜீவனானது பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். படுக்கையின் மேல் அவன் வியாதி முழுவதையும் மாற்றி போடுவேன்னு சொன்னீங்க அப்பா. வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எழும்ப முடியாது அப்பா, படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன இந்த வார்த்தை பிள்ளைகளின் இருதயத்தில் எப்பொழுது துணிக்கட்டும். விசுவாசத்தோடு எழுந்து நடக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் அற்புதத்தை காண்பார்கள்.
தன் கால்களை ஊண்டி நடங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. என் கிறிஸ்து இயேசு பேசுகிறார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை இந்த காலை வேளையில நான் பேசுகிற நேரத்தில் தானே நிச்சயமாகவே உங்கள் படுக்கையிலிருந்து நீங்கள் எழுந்திருப்பீர்கள். உங்களால் எழுந்திருக்க முடியும். என் தேவன் தம்முடைய பலத்தை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில விசேஷித்த அற்புதம் இப்பொழுது நடக்கும். இந்த காலை வேளையில அதிசயத்தை என் கிறிஸ்து இயேசு செய்வார். அவர் உங்களை தொடுவார். அவர் உங்கள் கரங்களை பிடித்து அவர் தூக்கி நிறுத்துவார். நடக்க முடியலையே என்று சொல்லக்கூடிய சகோதரியே, என் கிறிஸ்து இயேசு உன் கரங்களை பிடித்திருக்கிறார். எழுந்து நடங்க. நிச்சயமாகவே என் தேவன் உங்கள் கால்களை பலப்படுத்துவார். உன் கால்களை மான் கால்களை போல மாற்றுவேன். நிச்சயமாகவே சப்பா, இப்பொழுதே உடைய அற்புத கரத்தை நீட்டுகிறேன். சுகம் அளிக்கிறீர், உமக்கு நன்றி. உடைய தழும்புகளால் சுகம், என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் இந்த காலை வேளையிலே சுகம் அப்பா. கிட்னி சீராக செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இதய துடிப்பு சீராக துடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அல்சர் பிரச்சனைகள் மாறட்டும். ஸ்கின் அலர்ஜியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. விடாது இருக்கிற காய்ச்சல் மறையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். விசுவாசத்தோடு கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவனீர் காத்துக்கொள்ளுவீர், விடுவிப்பீர், சுகமாக்குவீர், பலப்படுத்துவீர். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை இந்த காலை வேளையில் நீர் ஊட்டுகிறீர் சாமி. உன்னதமானவரே சப்பா, நித்தமும் என்னோடு இணைகிற இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் நீர் விசேஷித்த விதமாய் வழி நடத்துகிறீர் அப்பா. ஆச்சரியப்படுத்துகிறீர் இயேசுவே. இந்த காலை வேளையில் இந்த நேரத்திலும் அமராஜ பலவீனர்களை நீர் மாற்றுகிறீர், பலவான்களாக மாற்றுகிறீர். எஸ்டர்டே அதில் உச்சி முதல் பாத வரைக்கும் காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் தலையில காணக்கூடிய கட்டிகள் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும். ஹல்லேலூயா. மார்பக கட்டிகள், இடுப்பில் உள்ள கட்டிகள், தொடையில் உள்ள கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். வலிகள், சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. என் கிறிஸ்து இயேசு சிலுவையில் நீர் சுமந்து தீர்த்த அந்த வல்லமை உடைய தழும்புகளால் ஒவ்வொருவரும் சுகம், ஒவ்வொருவருக்கும் சுகம் அப்பா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அற்புத சுகம் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். விசுவாசத்தோடு கேட்கிற யாவரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள். நம்பிக்கையோடு நிற்கிற ஒவ்வொருவரும் அதிசயத்தை காண்பார்கள். பொல்லாத ஆவிகள் விலகி போகட்டும். பிள்ளைகளை பிடித்திருக்கும் பொல்லாத பிசாசுகள் எல்லாம் விலகட்டும். அத்தனை இருளும் நீங்கட்டும். செய்யப்பட்ட செய்வினைகள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், மந்திர தகடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் குலைக்கப்பட்டு போகட்டும். கோர்ட்டு கேசுகள் எல்லாம் இப்பொழுது சரி செய்யப்படட்டும் அப்பா. தேவையில்லாத மனுஷர்களுடைய தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்படட்டும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவன் அதிசயமான கரத்தை இந்த காலை வேளையிலே நீட்டுவீராக ராஜா. எஸ்டர்டே கண்ணீரோடு நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாளில் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணக்கூடிய பிள்ளைகளாக மாறட்டும் அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கும் என் ஆண்டவரே உமக்கு நன்றி. உன்னதமானவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. வெளி தேசத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய இந்த யுத்தங்கள், இந்த யுத்தத்தினால் உண்டாகிற பிரச்சனைகளில் அப்பா உடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாத பிடிக்கும். என் தேவனுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் வழி நடத்தணும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நீர் பாதுகாப்பாக இருக்கிறீர். அவர் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. கண்ணீரையும் புலம்பலை நீர் மாற்றுவீராக. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது நீர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர். இந்த வார்த்தையை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்கள் கவலைகளை இயேசு கிறிஸ்துவின் மேல் வையுங்கள். இந்த காலை வேளையில் விசேஷ ஆவியை என் தேவனீர் ஊற்றுவீராக. உன்னதமானவரே, உடைய செட்டைகளின் கீழ் மறைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை சுற்றி வேலி அடைத்துக் கொள்ளுங்க சுவாமி. பாதுகாத்தருளுங்க. நல்ல சாட்சியாய் பிள்ளைகளை நிறுத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நீ
சத்தத்தில் மகிமை உள்ளது.